8th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ்ல இயற்கணிதம் சாப்டர்ல பக்கம் 115ல உள்ள இவற்றை நிகழ்வு கணக்குகள் பார்க்க போறோம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணையை நிரப்புக. இங்க புள்ளிகள் கொடுத்திருக்கு. அடுத்தது எக்ஸ் ஆயத்தொலைவின் குறி, ஒய் ஆயத்தொலைவின் குறி, கால் பகுதி. இங்க குறி என்ன அப்படின்றத இங்க மென்ஷன் பண்ணணும். இங்கேயும் குறி என்னன்னு சொல்லணும். அடுத்தது இந்த இரண்டு குறிகளை வச்சு என்ன கால் பகுதி அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த கால் பகுதி கண்டுபிடிக்கிறதுக்கு ஏற்கனவே நான் ஒரு ஈஸியான மெத்தட எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கலாம். இங்க சில டிப்ஸ் சொல்ல போறேன் பாருங்க. இப்போ இது எக்ஸ் அச்சு, இது ஒய் அச்சு. இது முதல் கால் பகுதி, இரண்டாம் கால் பகுதி, மூன்றாம் கால் பகுதி, நான்காம் கால் பகுதி. இங்க முதல் கால் பகுதியில பிளஸ் பிளஸ், இரண்டாம் கால் பகுதி மைனஸ் பிளஸ், மூன்றாம் கால் பகுதி மைனஸ் மைனஸ், நான்காம் கால் பகுதி பிளஸ் மைனஸ். இது மாதிரி நம்ம சொன்னோம்னா ஞாபகம் வச்சுக்க முடியாது. அதனால ரொம்ப ஈஸியானது பாருங்க. இப்ப முதல் கால் பகுதி நம்ம பிளஸ் பிளஸ், எல்லா நம்பருமே நம்ம ஃபர்ஸ்ட் படிக்கிறது பிளஸ் பிளஸ் தான் படிக்கிறோம். அதனால பிளஸ் பிளஸ்ன்னு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படியே ஆப்போசிட்ல வந்துடணும். இது மூன்றாம் கால் பகுதி, இங்க மைனஸ் மைனஸ்ன்னு மாறிடுது. அப்ப முதல் கால் பகுதி பிளஸ் பிளஸ், மூன்றாம் கால் பகுதி மைனஸ் மைனஸ் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு அடுத்தது அப்படியே மேல போயிடணும். மேல போன உடனே இங்க மைனஸ் பிளஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது அப்படியே ஆப்போசிட்ல வந்தோம்னா அதுவே அப்படியே மாறிடும், பிளஸ் மைனஸ்ன்னு மாறிடுது. அப்போ இரண்டாம் கால் பகுதி மைனஸ் பிளஸ், நான்காம் கால் பகுதி பிளஸ் மைனஸ். இது மாதிரி நம்ம மனசுலயே ஞாபகம் வச்சு செய்யலாம். அது மாதிரி மனசுல ஞாபகம் வச்சு செய்ய முடியல அப்படின்னா ரஃப்ல இது மாதிரி ஒரு சின்னதா கிராஃப் போட்டுட்டு நம்ம பிளஸ் பிளஸ் மைனஸ் மைனஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதி வச்சுட்டு கூட செய்யலாம். இப்ப முதல் புள்ளி -7 2. அப்போ -7ன்றப்போ இது குறை எண் மைனஸ்ன்னு போட்டுக்கணும். 2ன்றது மிக எண், அதனால பிளஸ்ன்னு போட்டுக்கணும். அடுத்தது மைனஸ் பிளஸ் எங்க இருக்கு அப்படின்னா இரண்டாம் கால் பகுதியில இருக்குது மைனஸ் பிளஸ். அப்போ நம்ம இங்க கால் பகுதியில இரண்டாம் கால் பகுதின்னு எழுதணும். ரெண்டாவது கணக்கு 10 - 2. 10ன்றது மிக எண், அதனால பிளஸ். அடுத்தது -2ன்றது குறை எண், அப்போ மைனஸ். அப்போ பிளஸ் மைனஸ் எங்க இருக்கு? நான்காம் கால் பகுதியில தான் பிளஸ் மைனஸ்ன்னு வருது. அதனால இந்த நான்காம் கால் பகுதியில தான் இந்த புள்ளி அமையும். அப்ப ஆன்சர் நான்காம் கால் பகுதி. அடுத்து -3 - 7 குறை குறை. குறை குறை எங்க இருக்குது? மூன்றாம் கால் பகுதியில் அமையுது. அப்போ 3. 3 1ன்றது பிளஸ் பிளஸ், பிளஸ் பிளஸ்ன்றது முதல் கால் பகுதியில் அமையுது, முதல் கால் பகுதி. அடுத்தது 7 0 0ன்னு வந்தாலே நம்ம எந்த கால் பகுதி அப்படின்றத கண்டுபிடிக்க தேவையில்லை. இது எக்ஸ் அச்சின் மீது அமையும் அல்லது ஒய் அச்சின் மீது அமையும். இப்ப எக்ஸ் அச்சின் மீதா ஒய் அச்சின் மீதான் மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால இங்க குறி எழுத தேவையில்லை. இங்கேயும் குறி எழுத தேவையில்லை. இங்க எக்ஸுக்கு நம்பர் இருக்கா, ஒய்க்கு நம்பர் இருக்கான்னு பார்க்கணும். இங்க எக்ஸ் 7, ஒய் 0ன்னு இருக்கு. அப்ப எக்ஸ்ல தான் நம்பர் இருக்கு. அப்போ எந்த இடத்துல நம்பர் இருக்கோ அந்த அச்சின் மீது அமையும்னு ஆன்சர் எழுதிடும். எக்ஸ் அச்சின் மீது. அடுத்து 0 - 4. இங்க பாத்தீங்கன்னா 0ன்றது எக்ஸ், ஒய்ன்றதுக்கு -4. அப்போ ஒய்ல தான் நம்பர் இருக்கு. அதனால இங்கேயும் குறி எழுத தேவையில்லை, ஒய் அச்சின் மீதுன்னு எழுதணும் ஆன்சர். இது மாதிரி நம்ம கால் பகுதிகளை மனசுல ஞாபகம் வச்சுட்டு எந்த கால் பகுதி அப்படின்றத நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கலாம். இவற்றை மேல்க கணக்குல இரண்டாவது கணக்கு. கீழே கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் ஆங்கில எழுத்துகளால் குறிக்கப்பட்டுள்ள புள்ளிகளின் ஆயத்தொலைவுகளை எழுதுக. இங்க ஏ, ஹெச், எஃப், இ, ஐ, அதே மாதிரி இங்கேயும் பிசி அப்படின்ற எழுத்துக்கள் இங்க கொடுத்திருக்கு. இந்த ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு புள்ளியை குறிக்குது. அந்த புள்ளியுடைய ஆயத்தொலைவை தான் இப்ப கண்டுபிடிக்க போறோம். இப்ப முதல்ல ஏன்னு பாருங்க. ஏக்கு நேரா எக்ஸ் அச்சுல என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்க. இங்க -3 இருக்கு. அடுத்தது ஏக்கு நேரா இங்க ஒய் அச்சுல 2 இருக்கு. அப்போ -3, 2. அடுத்தது ஈன்ற புள்ளிய பாருங்க. நேரா எக்ஸ்ல -1 இருக்கு. அடுத்தது ஒய்யில 4 இருக்கு. -1 4. அடுத்தது எஃப்ன்ற புள்ளிய பாருங்க. எக்ஸ் அச்சு எடுத்தோம்னா நேரா 1 இருக்கு, ஒய் அச்சுல நேரா 2 இருக்கு. அப்போ 1,
2. அடுத்து ஹெச்ன்ற புள்ளியும் ஐன்ற புள்ளியும் ஒய்ஹெச்சுக்கு மேல இருக்கு. அதனால வந்து ஹெச்சுடைய புள்ளி எப்படி இருக்கும் அப்படின்னா எக்ஸ்ஹெச்சுக்கு வந்து 0 போற்றணும். ஒய்ஹெச்சுக்கு ஹெச் எந்த இடத்துல இருக்குன்னு பார்க்கணும். 2ல இருக்கு. அதனால 0,2. அடுத்தது ஐன்ற புள்ளி பாருங்க. ஐன்ற புள்ளி வந்து ஒய்ஹெச்சின் மேல இருக்கு. இப்போ ஒய்ஹெச்ல எங்க இருக்கு? 3ன்ற புள்ளியில இருக்கு. அப்போ 0,3. இப்ப இதே போல நம்ம ஒவ்வொரு புள்ளியையும் எக்ஸ்ஹெச்ல என்ன ஒய்ஹெச்ல என்ன அப்படின்றத பார்த்து இங்க எழுதணும். இப்ப அடுத்தது பீன்ற புள்ளியை குறிக்க போறோம். பீன்ற புள்ளி வந்து 5,2. சீன்ற புள்ளி 7,4. அடுத்தது கேன்ற புள்ளி பாருங்க எக்ஸ்ஹெச்சின் மீது அமையுது. அப்போ எக்ஸ்ஹெச்சுக்கு 6ன்னு போடணும். ஒய்ஹெச்சுக்கு 0 போட்டுறணும். 6,0. அடுத்தது டீன்ற புள்ளியும் எக்ஸ்ஹெச்சுக்கு மேலதான் அமையுது. அதனால 7,0. யூன்ற புள்ளிக்கு இப்ப இந்த யூன்ற புள்ளியை எடுத்தோம்னா எக்ஸ்ஹெச்சுக்கு நேரா என்ன இருக்குன்னு பாருங்க. 7 இருக்கு. ஒய்ஹெச்சுக்கு நேரா -1 இருக்கு. அப்போ 7,-1. அடுத்த சீன்ற புள்ளிக்கு 5,-3. அடுத்தது எஸ்ன்ற புள்ளி ஒய்ஹெச்சின் மீது அமையுது. அதனால 0,-3. கியூன்ற புள்ளி -1,1. ஆறுன்ற புள்ளி -1,2. டீன்ற புள்ளி பாருங்க -3,-3. என்னன்ற புள்ளி -2,-1. பீன்ற புள்ளி -1,-1. அடுத்தது எல் எக்ஸ்ஹெச்சின் மீது அமையுது. அதனால -1,0. எம் எக்ஸ்ஹெச்சின் மீது அமையுது. -2,0. அடுத்தது ஐயும் எக்ஸ்ஹெச்சின் மீது அமையுது. -3,0. அடுத்த இந்த ஓன்ற புள்ளி தான் வந்து ஆதி புள்ளி. அதனால அது வந்து 0,0. இப்போ இந்த வரைபடத்துல கொடுத்திருக்கிற எல்லா புள்ளிகளுடைய ஆயத்தொலைவையும் எழுதிட்டோம். இப்ப இத வந்து நம்ம இந்த சைட்ல வந்து எடுத்து எழுதிடலாம். a -3,2. b 5,2. c 5,-3. d -3,-3. e -1,4. f 1,2. g 7,4. h 0,2. I -1,0. j -3,0. j வந்து I மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. j k 6,0. l -1,0. m -2,0. n -2 -1. o 0,0 அதாவது ஆதிப்புள்ளி. p -1 -1. q 1
Qன்ற புள்ளி 1, -1 ஆர் 2, -1 S 0, -3 T 7, 0. ஸோ இங்க கொடுத்திருக்கிற புள்ளிகள் ஏல இருந்து T வரைக்கும் எழுதியாச்சு. இதுதான் வந்து கொடுக்கப்பட்ட புள்ளிகளின் ஆயத்தொலைவுகள். இப்ப இந்த 2 கணக்குகளையும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம்னா இது மாதிரி புள்ளிகள் என்ன புள்ளி கொடுத்தாலும் நம்ம கிராஃப் ஷீட்ல குறிச்சிடலாம். அதனுடைய புள்ளிகள் கொடுத்து ஆயத்தொலைவும் கண்டுபிடிக்கலாம். அடுத்த வீடியோல பயிற்சி 3ல் 8ல உள்ள கணக்குகள் பார்க்க போறோம். இந்த சேனல்ல முதல்ல பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்த வீடியோ போடுறப்ப உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.